ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நவாப்பழம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நவாப்பழம் சொல்லுவாங்க, இல்லை நாவற்பழம்னு ஒரு சில ஏரியாவில் சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் எப்படி நம்ம சொல்லுவோன்னா ஜாமுன் ஃப்ரூட்டு வந்து இந்தியன் பிளாக்பெரின்னு சொல்கிறாங்க. இந்தியன் பிளாக்பெரி வந்து இப்போ மேஜராக ப்ளூபெரிக்கு கன்ஃபியூஸாகவே ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டியாக அதோட சைஸ்லாம் இருக்குது. இது வந்து நார்மலாக எப்போவுமே ரெகுலர் இது மாதிரி க்ரோத் ஆகிறது. ஆனால் இது ஹைப்ரிட் வெரைட்டி. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே யூஸ்வல் திங்காக கிடைக்கக்கூடியது. ஆனால் இதில் வந்து ஓகே தான், ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் மேக்ஸிமம் ஆந்த்ரோசைனின் இது இருக்கிறனால நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்குது. இது மூலிமா நம்ம கேன்சர்லேருந்து வெளில வரோம். அதே மாதிரி டயாபெட்டிஸு இப்போ கரண்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரு ஹார்ட் இஷ்யூஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக கூட டைம்ஸ் இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடீஸில் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு 650 ருப்பீஸ்க்கு ஒரு கேஜி வந்து விற்றுருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு வந்து யூஸ்லாம் கிடச்சிது. யூஸ்வலாக என்ன சொல்லணுன்னா, நம்ம கிடைக்கிறது எந்த இது கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு நமக்கான வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, கலர் வேரியண்டே தெரியுது. இது ஆக்சுவலி டேஸ்ட்லேருந்து எல்லாம் வந்து நமக்கு அந்த இதுக்கு சிமிலர் இல்லை. இருந்தாலும் அந்த சைஸில் இருக்கக்கூடிய அந்த இது அந்த கலரு இதுலேயும் தெளிவாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஹைப்ரிட்க்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா என்ன ஒரு 5 கொடுக்கலாம். இதுக்கு 10ல் பார்க்கும் போது மேக்ஸிமம் 7 வரும். ஏன்னா வந்து கலரு நம்மளுக்கு ஒரிஜினல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இதில் தானே, அதனால் 7 கொடுக்கலாம்.